ஆனால் 50,000 ரூபா வச்சிருக்கவன் தான் 500 ரூபால தான் வந்தேன்னு நினைச்சானா அந்த வேல்யூவை மாற்றவே முடியாது. புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 500 ரூபா வச்சிருக்கவனுக்கு தான் அந்த 500 ரூபா வேல்யூ தெரியும். ஆனால் அந்த 50,000 வச்சிருக்க சில பேருக்கு அந்த வேல்யூ தெரியறது இல்லை. ஆனால் இந்த 500 ரூபாயிலேருந்து தாண்டா இந்த 50,000 ரூபாய்க்கு நான் வந்தேன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த 500 ரூபாயோட வேல்யூ என்னன்றது தெரியும். இதுதான் நன்றியும். நம்ம தேங்க்ஸ்ன்றது சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு எளிமையான ஒரு விஷயம் இல்லை. கடவுள் யாரை வேணாலும் மன்னிச்சிடறாருங்க. இந்த நன்றி கெட்ட பயலை மட்டும் என்ன செய்ய மாட்டேன்றாரு, மன்னிக்கவே மாட்டேன்றாரு. அது அவருக்கு பிடிக்கவே இல்லைங்க. அந்த நன்றி கெட்டவர்களை அவருக்கே நன்மை செய்தவனுக்கு அவர் நன்மை செய்கிறாருங்க. புறஜாதிகளுக்கு உங்களுக்கு தெரியுமா, ராகாப் என்ற வேசி எரிகோ மதிலில் குடியிருந்தாலாம். அவளுக்கு பேர் பின்னாடி என்னது, பிஏ பிடெக்கா சொல்லுங்க பார்க்கலாம், வேசி. புரியுங்களா? இவங்க உள்ளார ஏறுறாங்க, இவங்க வேவு பார்க்க, இவங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல. நேராக உள்ளார போகிறாங்க, உள்ளார பார்த்துட்டு சொல்கிறாங்க நான் மறைஞ்சிக்கிறோம், இங்கே பாரு இங்கே வேவு பார்க்க வந்தோம், இப்படி செய்ய போகிறோம் அப்படிலாம் சொல்லி முடித்தோடனே அவன் சொல்கிறான், அந்தப்பா நீங்கள் திரும்பி வரப்போ என்ன நினச்சிங்க. நான் சொல்கிறேன், பார் உன் மேலே ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான், கை போடணும். வரவே 40 லட்சம் பேர், 40 லட்சம் பேருக்கு ராகாப்ப தெரியுமா சொல்லுங்க. இவங்க வந்தவங்களுக்கு தெரியும். 40 லட்சம் பேருக்கு அங்கே ராகாப்ப தெரியுமா, தெரியாது. அதுதான் தேவனுடைய ஐடென்டிஃபிகேஷன். புரியல? ஒன்னாம் அதிகாரத்தில் அவளுக்கு ஒரு பட்டியலிட்டு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாருங்க ஆண்டவர். தனக்கு தன் ஜனத்துக்கு நன்மை செய்தவர்களுக்கே தேவன் சந்ததி சந்ததியா தலைமுறை வரைக்கும் நன்மை செய்வார்னா, அவர் செஞ்ச நன்மையை நினைச்சு பார்த்து வாழ்றவனுக்கு எத்தனை தலைமுறைகளுக்கு நன்மை செய்வார். கைவத்தலையிலே சொல்லுங்க பாருலாம். அதாவது ஒரு சின்ன விஷயம் இல்லை, ஏதோ இந்த டிசம்பர் மாதத்துக்காக ஒரு தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்ற நினைவுகள் வேண்டாம். தேங்க்ஸ்ன்றது ஒருத்தட்டு வாங்கும்போது தேங்க்ஸு வாங்கினதை நினைக்கிறப்பெல்லாம் இருக்கணும். சொல்லுங்க, ஒருத்தட்டு ஒன்றை வாங்கும்போது இருக்கிற தேங்க்ஸு அதை நினைக்கிறப்பெல்லாம், நான் சொல்கிற பதங்களை நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கிவிங் கடவுள்கிட்ட ஒன்று வாங்குறீங்கன்னா அதை வாங்கினப்ப இருந்த அந்த நன்றியப்பா அப்படின்னு சொன்னீங்களே, அது நினைக்கிறப்பெல்லாம் இருக்கணுமா. நினைக்கிறப்பெல்லாம் இருக்கும்போது தான் மறக்காமல் இருப்போமா. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான இடங்க. அதாவது ஒன்று நல்லா கவனிச்சுங்க, தேவன் யாருக்கும் கெடுதல் செய்யறதில்லை. விசேஷமாக தான் ஜனத்துக்கு ஒரு நாளும் கெடுதல் நினைப்பதே இல்லை. உங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்கள் தாய் தகப்பன் சந்தோஷப்படுவதை பார்க்கிறோம், பரலோகத்தில் இருக்க பிதா உங்களை பார்த்து சந்தோஷப்படுறார். இதில் அவருடைய பங்குன்றது அவர் தான் பங்கே. அதனால தான் தாவீது சொல்றான், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீன்றான். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த 2 விஷயம். நினைக்கிறவன் மறக்க மாட்டான், மறக்கிறவன் நினைக்க மாட்டான். இந்த 2 பதத்தையும் உங்களோடு வைக்க விரும்புகிறேன். ஆதியாகம புத்தகத்தில் இந்த 40ஆம் அதிகாரத்தில் 3 பேர் ஜெயிலுக்கு போவாங்க. ஃபஸ்ட்டு ஜோசப், அடுத்தது பானபாத்திரக்காரன், அடுத்தது சுகபோகியா, ஆமாம் ஆமாம் சுகபோகி, 3 பேர். இவங்க 2 பேரையும் காவல் காக்கிற பொறுப்பு ஜோசப் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு வீட்டு காவல் இது. இப்போ இந்த வீட்டு காவலில் இருக்கும்போது 2 பேர் கனவு காண்றான். ஆமாம், ஒருத்தன் கனவு காண்ற கனவுடைய அர்த்தம் என்னன்னா, அவனை கடவுள் உயர்த்த போறாரு, ராஜா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். இன்னொருத்தன் காண்ற கனவுடைய அர்த்தம் அவன் ஜாவ போறான்னு அர்த்தம். 2 பேரும் கனவு கண்டு பிதுங்கி போய் உட்காந்துருக்காங்க. காலையில் யோசிப்பு, என்ன 2 பேரும் ரொம்ப குழம்பு போயிருக்கணும்னு
நாங்கள் சொப்பனம் கண்டோம், சொப்பனம் எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், யார் எங்களுக்கு விளக்கம் கொடுங்க? சொப்பனத்தை தந்தவர் தேவன் தானே, தேவன் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்குறான். 2 பேருக்குரிய விஷயத்த சொல்கிறான். ஒருத்தனை பானபாத்திரக்காரன் சொல்கிறான், உன்னை லிஃப்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டான். சுயம்போகியை பார்த்து சொல்லிட்டான், நீ சாவ போகிறேன்னு சொல்லிட்டான். புரியுங்களா? இது அப்படியே நடக்குது. ராஜாவுடைய ஒரு பிறந்த நாள் வந்துச்சு, 2 விஷயம் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த சம்பவத்துடைய கடைசி வசனம்தான் ஒரு பிரதான வசனம். ஆனாலும்ன்ற வார்த்தையிலிருந்து தான் அந்த வார்த்தை தொடங்குது. 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரன் அல்ல, பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நினையாமல், சொப்பனத்தை நினைச்சவன் யோசேப்பை நினைக்கல பாருங்க, அர்த்தத்தை நினைச்சவன் யோசேப்பை நினைக்கல பாருங்க. புரியல? யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நான் இப்படி யோசிச்சேன் இந்த வசனத்தை படிச்சப்ப, இந்த சுயம்பொகி சாக போனான் பார்த்தீங்களா, அவனை ராஜா காப்பாத்தி இருந்தா கூட அவன் யாரை நினைச்சிருப்பான்? யோசேப்பை நினைச்சிருப்பான். ஆனா இந்த பானபாத்திரக்காரன் நான் நல்லா இருக்க போறது நினைச்சனால, அவன் நல்லா இருக்க போறன்னு நினைச்சதுனால, நல்லா வச்சிருக்கிறதுக்குரிய அறிகுறியை கொடுத்தவனை மறந்துட்டான். இந்த வசனம் தான் இன்னைக்கு ஹைலைட்டான ஒரு வேர்டு. யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இன்றைய நிகழ்வு அதுதான். அதனால தான் பால் தன்னுடைய எஃபிஷியல்ஸில் இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. இந்த நன்றி அறிதல்ன்ற விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்க போறீங்கன்னு தான் முக்கியம். ரொம்ப நல்லா கவனிச்சுங்க. தேவன் உங்களிடத்தில் கைமாறு எதிர்பார்க்கிறவர் அல்ல, ஆனால் அந்த நன்றிக்குரிய வெளிப்பாடு எதிர்பார்க்கிறார். ரொம்ப முக்கியம். ஒருத்தன் நினைவலைகளை சோதித்தாலே தெரிஞ்சு போயிடும் அவன் எதை நினைக்கிறான்றது. ஒரு மனிதன் நினைவலைகளில் எதை அதிகமாக நினைக்கிறானோ அதை தான் மறக்காமல் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். உங்கள் நினைவலைகளிலே எவைகள் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அந்த தாக்கத்துடைய வெளிப்பாடு தான் நீங்கள் மறக்காமல் இருக்கிறது. நீங்கள் மறக்காமல் ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிற ஒன்று தான் மறக்காமல் இருப்பீங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிற ஒன்றை நீங்கள் மறக்காமல் இருக்கிறப்ப அதுதான் உங்களுடைய பார்வையில் முக்கியத்துவத்தை இடப்படுது. அதான் ஃபஸ்ட்டு, அதான் ஃபஸ்ட்டு. எதுவாக இருக்குது அதான் சொல்லுங்கள், அதான் ஃபஸ்ட்டு. குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அம்மா நினைப்பு பூரா யார் மேலே இருக்கும்? சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா நினைப்பு பூரா யார் மேலே இருக்கும்? குழந்தை மேலே தான் இருக்கும். அதே நினப்பில் தான் இருப்பா, அதே நினப்பில் தான் இருப்பா. அதுக்கு பால் கொடுக்கணும், அதை போஷிக்கணும், அதை குளிப்பாட்டணும், ஏதோ ஒரு ஃபீடிங். அந்த பிள்ளை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டே அப்படியே வரிசையாக நினச்சிட்டு இருப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, அவள் மறந்தாலும் அவ கூட என்ன செஞ்சிருவாளாம்? குப்பை தொட்டில் போட்டு போயிடுவாளாம். அவள் மறந்தாலும் சில இது கொட்டாய் விட்டு தூங்கிடும். புரியுங்களா? ஆமாம், கொரட்டை விட்டு தூங்குங்க, புள்ள அழுதுகிட்டு இருக்கோம். சில தாயில எழுப்புவாங்க, பாலக்குடியா புள்ள கத்துது அப்படின்னா போடு 4 சாத்து பாலக்கூடுன்ற கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறேன் பிள்ளைய பார். அவள் மறந்தாலும், அம்மா மாதிரிலாம் குழந்தைய வச்சுருக்கவங்களாம் அப்படி படுத்துட்டு குழந்தைய பார்த்து சொல்லுங்கள், நான் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை, அதனால் நான் திரும்பி படுத்துக்கிறேன், தூங்குறேன், நீ ஒன்று அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லக்கூடாது. அவர் நீ மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. இதுதான் ஆண்டோடைய ஒரு நிலைப்பாடு. இப்போ நீங்கள் பாருங்களேன், அப்போ உங்கள் நினைவுகளில் எது ஒரு தாக்கமாக இருக்குதோ அதை தான் உங்களால் மறக்க முடியாது. இப்போ இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குதோ அதை உங்களால் மறக்க முடியாது.
உண்மைதானே? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உங்க நினைவலையில் எது முக்கியமாக வாய்ந்ததோ அதை உங்களால் மறக்கவே. அப்ப மறக்க முடியாத இடத்துல இருக்கிற அந்த நினைப்பை இப்ப மறக்கக்கூடிய விஷயத்துல கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா மூழ்கடிச்சிடறோம். ஆமா, நினைக்க வேண்டியவரை நினைக்காம, செஞ்சவரை நினைக்காம, சொன்னவரை நினைக்காம, கொடுத்தவரை நினைக்காம நம்ம நினைவுகள் என்ன வாங்கினது மேல நிறைவாயிருது. சொல்லுங்கம்மா, எது மேல போயிருச்சு? இப்ப இங்க அப்படிதான் நடந்துச்சு. மானபாத்திரக்காரனுக்கு தனக்கு வந்த உயர்வை நினைச்சானே தவிர உயர்வுக்கு உதவியா இருந்தவனை மறந்துட்டான். இன்னைக்கு நம்ம கையில் இப்போ ஒரு ப்ரீஷியஸான ஒன்று கையில் கிடச்சிச்சுன்னு வைங்களேன், இதை கொடுத்தவரை மறந்து விட்டு கையில் இருக்கிறத நினைக்கிறான். பார்த்தீங்களா? அவன் தான் நன்றி கெட்டவன். சொன்னது புரிஞ்சா இல்லையா? சொல்ல மாட்டேன்னீங்களே. கடவுள் உங்களுக்கு குழந்தைய கொடுத்துருப்பாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்கள் கண்ணு முடிச்சு எங்கே இருக்குது? குழந்தை மேலே, கொடுத்தவர் மேலே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரீசியஸாக ஒரு வீடை கொடுத்துருக்கிறார், வந்துடக்கூடாது. கண்ணு முழுசு எங்கே இருக்குது? வீடே சுற்றி இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் வீடெல்லாம் சின்ன வீடெல்லாம் கட்ட மாட்டேன்றாங்க. ஆமாம், இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் போகிற மாதிரி வீடு கட்டுறாங்க. புரியல? சில வீட்டுலாம் போனால் திரும்பி வரதுக்கு வழி தெரிய மாட்டேங்குது. புரியல? எல்லாம் அப்படி வீடு கட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வசனம் எழுதி கொடுக்கணுன்னு இருக்கேன். நான் பரதேசியாக தங்கும் வீட்டில் உடைய பிரமாணங்கள். ஆமாம், ஏன்னா எல்லாத்தையும் நான் கடைசியாக ஜோம் பண்ணிட்டு தூக்குன்னு சொல்கிற ஆள் நான் தானே. தூக்குடா அப்படின்னு வரக்கூடாது. ஆமாம், கடைசியில் வெட்டியாக பார்த்து சொல்லுவான். பார்க்குறவன் முகம் பார்க்குறவங்களாம் சீக்கிரம் பாடுறான்னுமா. அவன் அன்னைக்கு அந்த நாளில் அவன் தான் ஹீரோ. புரியல? இப்ப வீட்டை கொடுத்தவர் பெருசா தெரியல, வீடு என்னவாயிருச்சு? இதுதான் நன்றி கெட்டத்தனம். காசை கொடுத்தவர் பெருசா தெரியல, காசு பெருசா தெரியுது. வீடை கொடுத்தவர் பெருசா தெரியல, வீடு பெருசா தெரியுது. புருஷனை கொடுத்தவர் பெருசா தெரியல, புருஷன் பெருசா தெரியுது. கூட மனைவியை கொடுத்தது பெருசா தெரியல, மனைவி பெருசா தெரியுது. இன்னும் என்ன சொல்ல மாட்டேன்றீங்களே? கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இப்ப லட்டு பெருசா தெரியுது, லட்டை கொடுத்தவர் பெருசா தெரியல. புரியுங்களா? இட்ஸ் எ ப்ரீஷியஸ். நம்ம யாரிடத்திலிருந்து ஒன்றை பெறுகிறோமோ பொருளை பார்க்கிலும் அவர்தான் பெரியவர். ஹல்லேலூயா, அதுதான் பெரியவர். ஆபிரகாம் தான் லோத்து அவன் உடைமைகள்லாம் திருப்பி கொண்டு வரும் பொழுது தான் கொள்ளையடிச்சு வந்ததுல எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்கு தசம பாகம். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்கு. இப்ப அவன் கொடுத்ததை பார்க்கலாம், கொடுத்தவர் தான் அங்க பெரிய பேசப்படுறார். ஆபிரகாம், மெல்கிசேதேக். நல்லா கவனிச்சுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நினைவுகள் எந்த அளவுக்கு உங்களிடத்தில் எதை முன்னுக்கு வைத்திருக்கிறதோ அதுதான் மறக்க முடியாம இருக்கும். லோத்துடைய பொண்டாட்டிக்கு எது பெருசா தெரிஞ்சு? சோதம் குமார் ரிலேஷன்ஷிப். சோதம் குமார் கட்டாயப்படுத்தி இழுத்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பிள்ளைய கூட உடையாந்துருச்சு. இந்த அம்மா கிளம்புற மாதிரி இல்லை. பக்கத்து விட்ட காட்டெல்லாம் ஏதாவது வட்டி கிட்டு கொடுத்துச்சா என்னன்னு தெரியல. புரியல? இதால முடியல. ஆமா, என்னன்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்காக ஏதாவது காசு கொடுத்துருக்கும் போல இருக்கு. இவன் லோத்து, டார்லிங் கிளம்பு கிளம்புன்னு இழுக்கிறான். ஓ இரியா, என்னையா நீ இப்படி இழுத்துட்டு போற அப்படின்னா திரும்பி பார்த்தா உப்பு துணா போயிட்டா. அப்ப அவன் நினப்புல அங்க இருந்துச்சு. அதனால்தான் அழகா மத்தேயுவில் அழகா சொல்ற, லோத்தின் மனைவியை நினைவு ஊர்கள். சொல்லுங்க, உங்க நினைவுடைய அந்த அந்த முதிர்ச்சி எங்க இருக்குன்னு பாருங்க. நமக்கு கொடுத்தவர் மேலா, கொடுத்தவைகள் மேலா? ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். தாவீதுக்கு நல் செய்தியை சொல்றார்.
2 சாமுவேல் 7th சாப்டர்ல அந்த நல்ல செய்தியை நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவன் உடனே ஆண்டவர்கிட்ட போய் நின்று சொல்றான், இதை கேட்பதற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. வெகு காலத்து செய்தியை மனுஷ முறையா சொன்னீங்களே, நானும் என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவன் எவ்வளோ அழகாக அவரை பெருசாக்கிட்டு தனக்கு கிடைக்க போகிறத சின்னதாக்கிட்டான். பார்த்தீங்களா? சொல்லுங்க, கொடுத்தவரை பெருசாக்குங்க, கிடைச்சதை சின்னதாக்குங்க. ஹல்லேலூயா. உங்கள் மனதிலும் உங்கள் நினைவலையிலும் அவர் பெரியவராக இருக்கணுமே தவிர வாங்கப்பட்ட பொருள் பெருசாக தெரிஞ்சுன்னா நன்றி கெட்டத்தனம் தான் வரும். ஆனால் கொடுத்தவரும் நம்ம யார்கிட்ட வாங்கினவரும் அவரை மெயினாக நீங்கள் வேலை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இந்த கடைசி வசனம் தான் ஹைலைட்டான வசனம். ஆனாலும் சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் அங்கே உங்கள் பேரை போட்டுக்குங்க, தேவனை நினையாமல் அவரை மறந்து விட்டார். அவரை நினையாமல் மறந்து விட்டார். பாஸ்டர் அதெல்லாம் மறக்கல பாஸ்டர், சர்ச்சில் வந்து வீட்டில் உட்காந்தாவே எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி. நீ மட்டுமா பாடுற? அன்றைக்கி ஒரு காரில் ஏறி உட்காந்து ட்ராவலிங்கில் போயிட்டுருக்கேன், புக் பண்ணி அதில் அந்த பாட்டு ஓடுது. முன்னாடி பார்க்குறேன் வேற போட்டிருக்குது, உள்ளே இருந்த பாட்டு ஓடுது. அவர்கிட்ட கேட்டேன், டிரைவர்கிட்ட என்ன பாட்டியான்னு கேட்டேன். ஏதோ சார் ஒருத்தர் ஏற்றி கொடுத்தாரு, ஓடிக்கிட்டு இருக்குன்றான். நீங்கள் வாயில் சொல்கிறதெல்லாம் நன்றின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நன்றியுடைய அந்த வேல்யூ தெரியணும். 10 குஷ்டரோகிங்க, 10 குஷ்டரோகி. லூக்கால்தன சுவிசேஷம் 10ஆம் அதிகாரமா? லூக்கால்தன சுவிசேஷம் 10 குஷ்டரோகி. சரியா தான் சொல்றானா? அவன் இல்லையா? நான் எடுக்கிறேன் அவனை. பதினேழாம் அதிகாரம், 17ஆம் அதான் அதிகாரம் மறந்துடுறேனே, நீங்களாவது ஞாபகப்படுத்தலாம்ல. லூக்கால்தன சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், புரியுங்களா? 11ஆம் வசனத்திலிருந்து படி. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளில் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஆசாரியன் காமிங்கன்னு சொன்னோன்னே நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? ஒரு ஜபம் பண்ணலாம்ல பாஸ், ஒரு ஜபம் பண்ணி விடலாம்ல போய். அன்றைய காலத்தில் ஆசாரியர்கள் தான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அவங்க தான் என்ன சொல்லுவாங்க, மெடிசனர்னு சொல்லுவாங்களா, இந்த சர்டிஃபிகேட் பண்ணுவாங்களம்மா ஹெல்த்துக்கெலாம், மெடிக்கல் ஆஃபீஸர். அன்னைக்கு ஆசாரியர்கள் தான் மெடிக்கல் ஆஃபீஸர். ஒருத்தன் குஷ்டரோகம் வந்துருச்சு, வெண் குஷ்டம், கருப்பு குஷ்டம், பட குஷ்டம், நீங்கள் இதெல்லாம் இதில் என்ன புஸ்தகத்தில் வெளியாவர புஸ்தகம் பார்த்து படிச்சிங்கன்னா எல்லா குஷ்டமும் ஒரு 7 குஷ்டம் இருக்கும். இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்காக வீட்டில் போய் நோண்டி பார்க்காத, முதல்ல கூட நமக்காக எந்த குஷ்டம் வராது. பார்த்தீங்கன்னா அந்த குஷ்டம் வந்துச்சுன்னா போய் ஆசாரியன்ட்ட காமிக்கணும். அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் சைன் பண்ணி ஆமாம் சுகமாகிடுச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பலிகளை செலுத்த சொல்லிட்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்டில் இப்போ நீங்கள் உங்களை ஆசாரியர்கிட்ட போய் காமிங்கன்றார். காமிங்கன்னு சொன்ன உடனே சுகமாகலை. சொல்லுங்க பார்க்கலாம், சுகமாகலை. 10 பேருக்கு என்ன ஆகலை? சுகமாகலை. சுகமாகாம தான் புறப்பட்டு போகிறாங்க. போகிற வழியில் தான் சுகம் அடைகிறாங்க. எந்த அளவுக்கு இவங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இவ்வளோ பெரிய சுகத்தை பெற்றிருப்பாங்க. கையை தட்டி அல்லையிலே சொல்லுங்க பாருலாம். எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சரியா பேரும் போங்கம்மா, வாரம் இப்படி தான் ஜெபம் பண்ணி விட்றீங்க, சரியா போயிடணும். புரியல? இந்த காலில் இருக்க வழி இந்த காலுக்கும் வந்துருச்சு இந்த கௌரி அம்மா, புரியுதா? அது இவர் கை வச்ச காலத்துலேருந்து 2 காலுக்கும் வழி வந்துருச்சு. ஆமாம், கௌரி அம்மா தான் அப்பப்போ படத்தில் வருது.
பாருங்க எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு தொட்டவன் சுகமடைஞ்சது, இயேசுட்ட பேசினவன் சுகமடைஞ்சது, இதெல்லாம் நம்ம பெருசா பேசுறோம்ல. உண்மையா சொல்ல போனா 10 குஷ்டரோகிகள்ட்ட இருந்த விசுவாசம் யார்ட்டுமே கிடையாது. புரியுங்களா? இயேசு பரிதிமேய் குருடனை சுகமாக்குறாரு, வந்த ஒரு குஷ்டரோகியை மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் தொட்டு சுகமாக்குறாரு, எல்லாமே செய்யறாரு. ஆனா இங்க மட்டும் 10 பேரையும் பார்த்து சொல்றாரு, சுகமடைஞ்சா வீட்டுக்கு போன்னு சொல்லல, உங்களை போய் ஆட்ட போய் காமிங்க, ஆசாரியன்ட்ட போய் காமிங்கன்றாரு. எந்த அளவுக்கு விசுவாசம் உச்சத்துல இருந்தா 10 பேர் புறப்பட்டு போகும்போது சுகமடைஞ்சிருப்பான். கையெழுத்தால சொல்ல மாட்டேன்றீங்களே. இப்போ டாக்டரை போறீங்க, டாக்டர் பார்த்து சொல்றாரு சரியாயிரும் போங்க. எப்படி சரியாகும்? போங்க சரியாயிரும். ஒரு மாத்திரையும் எழுதி கொடுக்கல, அதெல்லாம் சரியா போயிரும் போங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? பாருங்க, சொன்ன வேது வாயை திறக்கல பாருங்க. 10 பேர் ஒத்துமையா போறான். எனக்கு அதுதான் பெரிய அந்த இடத்துல பார்த்தேன். கிரேட் ஃபெய்த்ரா. இவங்களுக்கு இருந்த விசுவாசமே வேற வேற லெவல். அந்த நிலையில போறாங்க. போய் சோமடைஞ்சிட்டாங்க. போற வழியில சோமடைஞ்சிட்டான். எல்லா பேரும் ஆசாரியன்ட்ட காமிச்சிட்டான். அல்லேலூயா. படி, திரும்ப படிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? சுத்தமானவர்கள் 10, விசுவாசத்திலே சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேரும் எங்கே? எங்கடா அவங்க விசுவாசம்? விசுவாச கட்ட பயலா இருக்காங்க. என்ன முறைக்கிறீங்க? விசுவாசமே கிடையாது அந்த ஆளுக்கு. எவ்வளவு செஞ்சிருக்கான் தெரியுமா? விசுவாசமே இல்லையா? அதுக்கு ஒரு விசுவாசம் பயன்படுத்தணும் நம்ம எல்லாம். இப்ப இவங்க ஃபெய்த் ஏன் ஃபேமஸா பேசப்படல தெரியுமா? புரியுங்களா? சுகம் வாங்குறப்ப வந்த விசுவாசம், நன்றி செலுத்துவதற்கு வர வேண்டிய விசுவாசம் வரல. சுகத்துக்கு வர விசுவாசம் வரையா, நன்றி செலுத்துவதற்கு வர விசுவாசம் கனியா? பாருங்க, போயிட்டாங்க. 9 பேரையும் காணோம். அவங்க போய் ஆசாரியன்ட்ட காமிக்கும் போதே வீட்டு நடப்பு வந்துருச்சு போல இருக்கு. புரியல? ஐயோ பிள்ளைங்க உட்காந்துருப்பான், ஐயோ என் பொண்டாட்டி உட்காந்துருப்பா, ஆமா அப்படி என்னென்ன சந்தோஷம் இருக்குதோ எல்லா சந்தோஷம் மனத்தில் வச்சுக்கிட்டு பறந்தே போயிட்டாங்க. இஸ்ரவேலில் இருக்க 9 பேர், ஒருத்த மட்டும் சமாரியன். அவன் திரும்பி வந்து இயேசு எங்க இருந்தாரோ அந்த இடத்துக்கு போய் அவர் பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவரை மகிமைப்படுத்துறான். இப்ப இவன் நினப்புல பெருசா இருந்தது சுகமா, சுகத்தை கொடுத்தவரா? சொல்லுங்க, வாயத்தரன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. சுகத்தை கொடுத்தவர். அவங்க மனசுல பெருசா இருந்தது என்ன? சுகம். என் ஃபெய்த்ல சுகமானடி. நான் முழங்கால் போட்டு உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன்யா, முழங்காலில் நின்று உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். நீ என்னன்னா ரொம்ப பெதப்பா பேசுற. டெய்லி நான் ஜெபிக்கிற ஜபம் தான் உனக்கு வியாபாரம் ஒழுங்கா ஓடுது, இல்லை புட்டுக்கும் தெரிஞ்சுக்க. எத்தனை வீட்டில் இருக்க கணவர் மாதிரி இப்படி படாத பாடு போடுறான்னு தெரியல, ஆண்டவருக்கு தான் தெரியும். இப்படிதான் நான் ஜெபிக்கிற, நான் உனக்கு போடுற உபவாசம், இன்னைக்கு உயிரோட இருக்கிற உயிர் பிச்சை நான் தான் ஏன் கொடுத்துருக்கேன். ஒரு அம்மா வீட்டில் புருஷன்ட்டு அவன், ஐயா மதர் கூட ஒன்று கொஞ்ச நேரம் கண்ண மூடி அவரை நினைச்சேன், போற வழியிலே செத்து போயிடுவேன். இது ஒன்று ஹெவி டியூட்டியா தான் இருக்குது. ஜெபம் பண்ண சொன்னா ஜெபத்தில் சபிக்கிறதும், ஜெபத்தில் அன்னைக்கு ஒரு அம்மா அப்படியே சொல்லுது பையனை பார்த்து, டேய் நீ போற வழியில் அடிபட்டு சாவப்படுறா, என் கண்ணு பார்க்குண்டான்னு சொல்லுது. அந்த பையன் ஃபோன் பண்ணி கேட்குறான், அண்ணே நான் சாமன் என்னண்ணா? போடா நீ நல்லா இருப்பாடா போடா. ஜப நேரத்தில் வந்து அம்மா சாப்பாடு போடுமான்னு கேட்டானா. இதற்கா சாமம்? பிள்ளைக்கு சோறை போட்டு ஜபம் பண்ணுறது. கொட்டிக்கோ இயேசு நாமத்தில். அப்பாலே போ, சாத்தானேண்ணா? பெத்த பிள்ளை சாத்தானா உனக்கு?
ஒன்று தான் சோறு கேட்பான். இல்லை பக்கத்து வீட்டாக்காட்ட போய் சோறு கேட்க சொல்லட்டுமா? இது மாதிரி சொல்லு, நான் சொல்லிடுறேன், டே பக்கத்து வீட்டாக்காட்ட போய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது நல்லா கவனிச்சுங்க, உங்க விசுவாசம்னு சொல்லி நீங்க பேசுற விசுவாசம்னா விசுவாசம் இல்லை. என் ஜபத்தினால, என் அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, என் நான் போட்ட ஜபம் என் மச்சினிச்சை கீழே தள்ளி விட்டுருச்சு. இது போட்ட ஜபம் யாரை தள்ளி விட்டுருச்சான்? மச்சினிச்சை. எதுக்குமா மச்சினிச்சை தள்ளி விட்டுச்சுன்னா, அவை என் மேல காய்மகாரமா இருந்தா, ஆண்டவர்ட்ட அழுதேன், ஜபம் பண்ணேன், கர்த்தர் தள்ளி விட்டாராம். ஏய் வாங்கடா, உங்களுக்குலாம் கர்த்தர் யாருன்னு காமிக்கிறேன் வா. அவருக்கு வேற வேலையே இல்லை, தள்ளி விடுறதும் மதுரக்கூடாது கூலியில் போடுறதும் இதான் அவருக்கு வேலையா? ரட்சிக்கிறதுக்கு தான் அந்த உலகத்துக்கு வந்தார், உன்னை தள்ளி விடுறதுக்காக வந்தார். என்னென்ன மென்டல் ஜபம்லாம் இப்போலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சில பேர் ஜபம்லாம் பாருங்களேன், சில பேர் பாருங்க, இங்கே நான் பேசும்போது சில முகம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னையும் மாற்ற முடியாது, என் ஜபத்தையும் மாற்ற முடியாது. என்ன இப்படி தான் ஜபம் பண்ணு, இப்படி தான் ஜபம் பண்ணு. உன் பிள்ளைக்கா என்ன ஜபம் பண்ணுவேன்? உன் பிள்ளையால உனக்கு தொல்லை, அதுக்காக என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே என் கண்ணை விட வந்து நிற்கணும்பா அப்படி நான் ஜெபம் பண்ணுவேன். என் பிள்ளை நல்லா இருக்கணும்பா. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ப்ரேயர்ன்ற டூலை நீங்க கையில் வச்சுக்கிட்டு சில பேர் நீங்க அநேகருக்கு பித்தலாட்டம் பண்றீங்க, ஜாக்கிரதை. நீங்க ஜெபிச்சா உளுந்தானா, நான் ஜெபிச்சு பாஸ்டர் பாருங்க, இந்த ஆத்மா நான் ஜெபிச்சாலும் உன் ஆத்மா உன்ட்ட தான் இருக்கும், வேலையை பாரு. இந்த அம்மா ஜெபிச்சுதான் அந்த அம்மா வந்துச்சான். புரியல? என்ன வார்த்தை இதெல்லாம்? என்ன வார்த்தை? நான் ஜெபிக்கிறதுனால தான் உன் வண்டி ஓடுது, நான் ஜெபிக்கிறதுனால தான் உனக்கு கையில காசு இருக்குது, நான் ஜெபிக்கிறதுனால தான் நீ வெளியே மினுக்கிட்டு போற, நான் ஜெபிக்கிற என்ன வார்த்தை இதெல்லாம்? என்ன இப்படித்தான் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை மிஸ்யூஸ் பண்றாங்க, பிரேயர் லைஃபை. ஐயா, இவங்களுக்கு சுகத்தை வாங்கிறதுக்கு இருந்த விசுவாசம், சுகம் கொடுத்தவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விசுவாசம் இல்லைங்க. இன்னைக்கு உங்கள் நான் சொல்லட்டுமா, நான் இப்படி ஒரு கற்பனை பண்ணேன், நிச்சயமா வந்த 9 பேரும் மறுபடியும் குஷ்டரோகி வந்திருக்கும். எஸ், இட்ஸ் ரியல். ஆண்டவர் எதையும் மன்னிப்பார், நன்றி கட்டவன ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு. 9 பேரும் மறுபடியும் சொரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க. ஆசாரியம் பார்த்து சொல்லுமா, மறுபடியும் குஷ்டம் வந்து விட்டது, ஊரை விட்டு வெளியே போங்கன்னு இருப்பான். சமாரியன் மட்டும் எல்லா ஊர்லேயும் போயிட்டு வந்திருப்பான், இயேசுவை பற்றி சொல்லிட்டு வந்திருப்பான். என்ன நிலை, என்ன நிலை உங்க நிலை சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், அந்த அந்த வசனம் தான் எனக்கு இன்னும் நினைப்புல வருது. அந்த ஆதியாகமம் 40:20, ஆனாலும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். நீங்க இயேசுவை நினைக்கலங்க, இயேசு கொடுத்ததை நினைச்சீங்க, இயேசுவை நினைக்கல. இயேசு உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பெருசா தருது, இயேசு பெருசா தரல. சம்பாதிக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய எனர்ஜியை காமிக்கிறீங்க, எனர்ஜியை கொடுத்தவரை நீங்க நினைக்கல. புரியல? பானபாத்திரக்காரன் மறந்தாலும் கர்த்தர் நினைக்கிறார். 2 வருஷம் கழிச்சு வாழ்வு வருது பாருங்க யோசேப்புக்கு. ஆஃப்டர் 2 years பார்வோன் கனவு காண்றான். கனவு கண்டுட்டு, இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லுங்க, இல்லைன்னா கொன்னே புடுவேன்ட்டான். அவன் கொன்னு புடுவேன்னு சொன்னோன்னு தான், ஆஹா எங்களை காப்பாத்துற ஒரு கடவுள் ஜெயிலில் இருக்குது. எந்த கடவுள்ரா? யோசேப்புன்ற கடவுள், கூட்டு வாங்கடா அவனை அப்படின்னா. அவன் வந்து நின்று சொல்றான், சொன்னோட பார்வோன் சொல்றான், டேய் நீ சொன்னது சரிதான், இனி இந்த தேசத்துக்கு பேரளவில் தான் நான் ஜனாதிபதி, ஆளினால் அழகுராஜா நீ தாண்டா அப்படி கொண்டு உட்கார சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் பானபாத்திரக்காரன் வருகிறான். அரசே, யாரை பார்த்து? யோசேப்பை பார்த்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வரலாம். எங்க போது பார்த்தீங்களா? புரியல? நீங்க அவரை நினைக்க மறந்தாலும் அவர் உங்களை நினைவாகவே இருக்கிறார். திரும்ப ஆழமா சொல்ற ஒரு பதிவு என்னன்னா, நீங்க பெற்றுக்கொண்டதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொன்னீங்க, கொடுத்தவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலையே. அப்பா எனக்கு கொடுத்த வாகனத்துக்காக ஸ்தோத்திரம், வீட்டுக்காக ஸ்தோத்திரம், எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம், பொருளுக்கு ஸ்தோத்திரம் பண்ற, பொருளை கொடுத்த சர்வ வல்லவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணல.
தாவீது ஒரு சங்கீதத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவான், ஆண்டவரே நான் உமக்கு என்னத்தை செலுத்துவேன், எதை கொடுப்பேன், எனக்கு எதை கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் நன்மையை பெற்றிருக்கிறேன். என்னத்தை கொடுப்பேன் ஆண்டவர், உமக்கு என்ன கொடுப்பேன்னு நினைக்கிறான் பாருங்க. கொடுத்தவருக்கு என்னத்தை கொடுப்பேன்னு நினைக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொடுத்தவருக்கு என்னத்தை கொடுப்பேன்னு நினைக்கிறான் பாருங்க. 30 ஆண்டுகள் முன்னதாக ஒரு பிரதர் ஒரு 5000, அந்த நேரத்தில் 5000 நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் கிடையாது. அன்றைக்கி ரொம்ப அவருடைய கஷ்டத்தில் என்கிட்ட வந்து நின்னார். நான் கொடுத்தேன். எனக்கு கொடுத்தது மறந்துருச்சு, நினைப்பே வரல. ஒரு 25 years ஆஃப்டர் நான் டைஃபாய்டில் பெட்டில் படுத்துருக்கிறேன். என்னை பார்க்க வரார். அவர் மெட்ராஸ் செட்டில்டு. என்னை பார்க்க வரார். பார்க்க வந்துட்டு, நான் எதேச்சியாக வந்தேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஃபீவர்னு பார்த்துட்டு போனாங்க. அது டைஃபாய்டுனா எனக்கு ஒரு டைஃபாய்டு வரல. மொதல் வருஷம் வந்த டைஃபாய்டு அடுத்த வருஷம் அப்படியே மறுபடியும் இதாகிடுச்சு. அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, டைஃபாய்டுக்குரிய ஃபுட்டு நான் எடுத்துக்கல சரியாக, நான் ஒழுங்காக எடுத்துக்கல. என் கூட மார்க் இருப்பானா, அவன் சொன்னான், அண்ணே நல்ல நான்வெஜ்ஜு சாப்பிடு, செட்டில் ஆயிடுவேன்னா. நான் அடிச்சு விட்டேன். ஆனால் நான்வெஜ்ஜுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையா, பிரச்சனையை உண்டாக்கிடுமா, வயிறில் புண்ணாக்கிருச்சு. அடுத்த வருஷம் அதே டைமில் அந்த ஃபீவர் வருது. பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன். அவர் பேசுனது பூரா எனக்கு உண்மையாகவே எதுவுமே புரியல. என் தலையணை கீழே ஏதோ ஒன்று வச்சுட்டு போனார். அதான் சொல்கிறேன், எனக்கு தான் இது சாதாரண ஃபீவர் மாதிரி இல்லை. எனக்கு எதுவுமே யாருமே ஒரு பெருசாக தெரியவே இல்லை. ஒரு மாதிரி ஒரு ட்ரௌசியாக ஒரு மாதிரி கனலாம். ஆனால் அவர் வந்துட்டு போனது மட்டும் தெரியும். ஒரு 5 நாள் 6 நாள் இருந்திருக்கும். அப்புறமேட்டு எந்திரிச்சிட்டு உட்காந்து இளநீ குடிச்சிருந்தேன். இளநீ குடிச்சிருந்து ஏதோ பிரதர் கீழே ஏதோ வச்சாரு, என்ன வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறேன். 50,000 அமௌண்ட் அதில் இருந்துச்சு. நான் சொல்கிற பீரியட்லாம் லேண்ட்லைன். எனக்கு மனசுக்கே கேட்கல, எதுக்கு நம்ம உடம்பு சரியில்லைன்னு ஆண்டவர் அனுப்புனாரா? நல்லா தான் எனக்கு 50,000க்கு டைஃபாய்டுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு அந்த கவரை பிரிக்கிறேன். உள்ளார ஒரு கடிதம். அந்த கடிதம் என்னுடைய கஷ்ட நிலையில் நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் கடவுளை வந்து நிற்க வச்சாரு. ஆனால் நீங்கள் ஒரு முகம் கூட சுளிக்காமல் என் கையில் இந்த பணத்தை கொடுத்தீங்க. நீங்கள் மறந்தீங்களோ நினச்சிங்களோன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் டெய்லி ஆண்டோட சொல்வேன், அந்த நிலையில தான் ஆண்டவரை என் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றினீங்க. இன்றைக்கி என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்கீங்க ஆண்டவரே, உங்களை மறக்க மாட்டேன். யாரை என்ன இல்லை, நீங்கள் என்ன மறக்க மாட்டேன்னு சொன்னார்னு எழுதிடாதீங்க, உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணிவிட்டு இருந்த நாட்களை தான் ஆண்டவர் என் குடும்பத்தை உயர்த்தினார். சொந்த வீடு வாங்க வச்சார், வாகனம் வாங்க வச்சார். இன்றைக்கி கடன் இல்லாமல் வாழ்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ போய் சபைக்கு போய் நன்றி காணிக்க செலுத்திட்டு வா அப்படின்னு என் மனதார சொன்னார். முதல்ல ஒரு தொகையை எடுத்துகிட்டு வந்து நான் நன்றி செலுத்த வந்தேன். ஆனால் நீங்கள் இந்த நிலைமையில் இருப்பீங்க நான் பார்க்கல. ஆமாம், அதனால் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வார்த்தையை முடித்தார். எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்த கடவுளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் சொல்ல முடியுமா உங்களால? எனக்கு இந்த வயதை கொடுத்து வாழ வச்சிட்டு இருக்காரு, அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் சொல்லுங்க. என் தெய்வத்துக்கு என்னத்தை செலுத்துவேன்? என்னுடைய அடுத்த முதிர்ச்சி எதுல இருக்குது? தாவீது சொல்றான், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். ஏன்னா அவருக்கு வெள்ளியும் பொண்ணும் அவ்வளோ கொடுத்துட்டான். இப்ப இவன்ட்ட வேற எதுவுமே இல்லை. வேற எதை கொடுக்கலாம்னு யோசிச்சு பார்க்கறான். தண்ணியே படைக்கிறான். யோசிச்சு பாருங்க. உங்கள் தாழ்வில் உங்களை நினைச்சவரை மறக்காதீங்க. உங்கள் சிறுமையில் உங்களை பார்த்தாரே அவரை மறந்துடாதீங்க. நீங்க படுக்கையில் இருந்தப்ப யார் வந்தாங்களோ இல்லையோ அவர் தான் முதல்ல வந்தார். உங்களை ஃபர்ஸ்ட் விசிட் அவர் தான் பண்ணிட்டு போனார். டாக்டர் விசிட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விசிட் உங்களை பார்த்துட்டு நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், தைரியமா இருன்னு உங்களுக்கு தைரியம் கொடுத்தவர் அவர்.
இன்னைக்கு உயிர் கொடுத்தவர் அவர், வாழ்வு கொடுத்தவர் அவர். இன்னைக்கு நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார், இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறார், அற்புதமா வச்சிருக்கிறார், சமாதானமா வச்சிருக்கிறார், சந்தோஷமா வச்சிருக்கிறார், விடுதலையோட வச்சிருக்கிறார், கொடுக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறார். அவர் ஒரு நாள் மறந்துடாதீங்க, ஒரு நாள் மறந்துடாதீங்க. அவர்கிட்ட பெறுவதற்கு இருந்த விசுவாசம் ஏன் உங்களை கொடுக்கிறதுக்கு அந்த விசுவாசம் வரல? அவர்கிட்ட பெறுறதுக்கு அவ்வளோ விசுவாசம் ஜபம்லாம் பண்ணீங்கல்ல, அவர் உங்களுக்கு கொடுத்தார்ல. உங்கள்ட்ட விசுவாசம் இருந்துச்சோ இல்லையோ, உங்க ஜபத்தை அக்செப்ட் பண்ணி உங்களுடைய தேவைகளை சந்திச்சார்ல, ஏன் அந்த கொடுத்தவருக்கு நன்றி சொல்ல முடியல? இதுதான் the value of thanksgiving. என்ன தெரியுமா? எனக்கு செய்தவருக்கு ஏதாவது செய்யணும். சொல்லுங்க, எனக்கு செய்தவருக்கு ஏதாவது செய்யணும். அதான் முதிர்ச்சி, அதான் முதிர்ச்சி. இந்த ஆதியாகமம் 40:23 ஆனாலும்ன்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில வேணாம். நான் பெற்ற நன்மைகள்ல ஒரே வார்த்தை, ஆனாலும் இல்லை, நான் என்னாலும் அவரை மறப்பதில்லை. எதை மறந்தாலும் எவரை மறந்தாலும் அவரை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த நிலைக்கு போங்க. blessings are coming yearsலாம் மல்டிப்ளை, எல்லாமே பெருக்கமா மாறும். நன்றி அறிதல் பெருக பெருக தேவனிடத்திலிருந்து வருகிறவைகளும் பெருகும். தாவீது ஏங்க இவ்வளோ இந்த அளவுக்கு விருத்தி அடைஞ்சான்? இவ்வளோ விருத்தி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன? ஒரு நல்ல தேங்க்ஸ் கிவிங் செலுத்துறவங்க. அவன் கடவுள்கிட்ட அப்படியே நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறவன். மறந்துடாதீங்க, உங்க நினைவினுடைய தாக்கம் அவராய் இருக்கணுமே தவிர அவர் கொடுத்ததாய் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என் நினைவினுடைய உச்சம் அவராய் இருக்கணுமே தவிர அவர் கொடுத்ததாய், கொடுத்த பிள்ளைக்காக நன்றி இல்லப்பா, நீங்க உமக்கு தான் நன்றி. ஃபர்ஸ்ட் உமக்கு தான். இந்த நிலைக்கு போங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போம். என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன் நீர் செய்ததை, எண்ணிலடங்கா நன்மைகள் நான் பெற்றதை. சொல்லுங்க, என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன் நீர் செய்ததை, எண்ணிலடங்கா நன்மைகள் நான் பெற்றதை. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன் நீ செய்ததை, எண்ணிலடங்கா நன்மைகள் நான் பெற்றதை. என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன் நீ செய்ததை, எண்ணிலடங்கா நன்மைகள் நான் பெற்றதை. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தீரே, ஆராய்ந்து முடியாத அற்புதமாய் நடத்தினீரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தீரே, ஆராய்ந்து முடியாத அற்புதமாய் நடத்தினீரே. புத்திக்கு எட்டவில்லையே, இந்த பேதைக்கு புரியவில்லையே. என் புத்திக்கு எட்டவில்லையே, இன்னவரைக்கும் அவருக்கு செய்யற நிறைய நன்மைகளை புத்தி கேட்டல, பேதைக்கு புரியவில்லையே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. இயேசையா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி
நன்றி நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. என்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் நீர் செய்ததை, எண்ணிலடங்கா நன்மைகள் நான் பெற்றதை. என்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் நீர் செய்ததை, எண்ணிலடங்கா நன்மைகள் நான் பெற்றதை. எனது பெயருக்கு முகவரி தந்தீரே, முன்னிலைப்படுத்தி உயர்த்தியும் மகிழ்ந்தீரே. எனது பெயருக்கு முகவரி தந்தீரே, முன்னிலைப்படுத்தி உயர்த்தியும் மகிழ்ந்தீரே. பயன்பட பொருள் என்னையும் நற்பொருள் பெற்றிட அழைத்தீரையா. பயன்பட பொருள் என்னையும் நற்பொருள் பெற்றிட அழைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. என்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் நீர் செய்ததை, எண்ணிலடங்கா நன்மைகள் நான் பெற்றதை. என்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் நீர் செய்ததை, எண்ணிலடங்கா நன்மைகள் நான் பெற்றதை. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உலகத்துல சொல்லுவான் பணக்காரனாவது எப்படி அப்படின்னு சொல்லி இங்கே தான் போர்டு வச்சு நடத்துவாங்க. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் 7 பேரை பிடிங்க, உங்கள் லெவலே வேற. உங்கள் லெவலே சொல்லி மாட்டினாலாம் நான் ஒரு ஆள் இல்லை, எங்களெல்லாம் பிடிச்சி போட்டோம், சபைக்குள்ளாக இருந்து பிடிச்சி போட்டாங்க மாட்டி. அதாவது காசுக்கு ஆசைப்பட்டு இல்லை, சரி ஏதோ கேட்குறாங்களேன்னு போட்டு விட்டது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வாழ்வதும் வளமாவதும் நீங்கள் அவருக்கு செலுத்துகிற நன்றியில் தான் இருக்கு. ஜோபியோடைய அப்பா கிட்னி 2 ஃபெயிலியர். இங்கே டாக்டர் இங்கே தேவநாதன்கிட்ட காப்பிச்சாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு ஃபெயிலியர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அதனால் சிஎம்சி வெள்ளூருக்கு அவரை அனுப்பிவிட்டோம். இங்கே வெள்ளூரில் கொண்டு போனாங்க. வெள்ளூரில் போய் அவர் டயாலிசிஸ் செக்ஷன்ஸ் கொண்டு போனால், அந்த டயாலிசிஸ் செக்ஷனில் பிறந்த குழந்தையிலேருந்து இவரை போல வயசுள்ளவர் வரைக்கும் டயாலிசிஸ் நடக்குது. 5 வயசு பையன் அங்கேருந்து அந்த கையில் அந்த இதை நீடில் போட்டிருக்கான், அங்கேருந்து வரான். ஒரு குஷன் மாதிரி சேர்ஸ் இருக்கான், அந்த சேரில் உட்காடுறான். அவன் கையில் அந்த இதை மாட்டுறாங்க. ஆமாம், அவன் சாப்பிட்டுக்கிட்டே அந்த டயாலிசிஸ் நடக்குது. இவங்க அப்பா அது வரைக்கும் இயேசுவை சும்மா நார்மலாக தான் சொல்லுவார், ஏசு ஏசுன்னுவார். இவர் அந்த செக்ஷன்லாம் போயிட்டு வந்துட்டு கண்ணீரோடு சொன்னார், பாஸ்டர் ஆண்டவர் உயிரோடு இருக்கார் பாஸ்டர். அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தப்ப ஐயோ இந்த கட்டை இருந்தால் என்ன போனால் என்ன, இவ்வளோ வியாதியில் அந்த பிள்ளைகள், இந்த உலகத்தில் இவ்வளோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு 8 வருஷம் ஆச்சு, உயிரோடு இருக்கிறார். அந்த நன்றி பெருகிறப்ப கர்த்தர் நம்ம ஆயுசையும் பெருக வைக்கிறார் பாருங்களேன். இன்னும் வியாதி இருக்குது, அவர் நிலைக்கெல்லாம் டயாலிசிஸ் வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை செய்யணும், 2 தடவை தான் செய்கிறார். புரியுங்களா? என்ன ஒன்று கண்டுபிடிச்சேன்னா அந்த நன்றி அறிதல் இருக்குது. அடாடா, இதுதாங்க ரகசியம். நீங்கள் வாழணும், வளமாக வாழணும்னா ஒரே ரகசியம் தேங்க்ஸ் கிவிங். இதை மனப்பூர்வமாக செஞ்சு பாருங்க, உங்கள் நிலைப்பாடே வேற.
நீங்க இன்றைக்கு இருக்கிறத வச்சு நன்றி சொல்லாதீங்க, அன்னைக்கு இல்லாத நிலையை நினைச்சு நன்றி சொல்லுங்க. வாங்கினதை வச்சு நன்றி சொல்லாதீங்க, கொடுத்தவரை வச்சு நன்றி சொல்லுங்க. உங்க பார்வையில் அவர் தான் பெருசா தெரியணும். இந்த பொருள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா கொடுத்தவரை இன்னைக்கு மாறவே மாட்டார். இன்னைக்கு இது வேணாண்டா பீட்டர், உனக்கு பூசு தரேன்னு சொல்லுவார் அவர். ஆமா, எனக்கு இதுதான் மேலும் அப்படி இதை கட்டி பிடிச்சிட்டு அழுவக்கூடாது. எனக்கு ஏதாட்டிலும் பெருசு தர ரெடியா இருக்கிறீங்க, நீங்க தான் எனக்கு ஆண்டவரே முக்கியம். கைத்தட்டி இல்லையா சொல்லுங்க பாருங்க. அதனால நன்றி அறிதல்ல ஆனால்ன்ற வார்த்தை நமக்கு வரக்கூடாது. அவரை நினைப்பேன், மறக்காம நினைப்பேன். என் தாழ்வில் என்னை நினைத்தவரை நினைப்பேன், என் சிறுமையில் என்னை பார்த்தவரை நினைப்பேன். எனக்கு ஒண்ணுமே இல்லைன்றப்ப எனக்கு உதவுனவரை நினைப்பேன். செத்துட்டான்னு சொன்ன இடத்துல எனக்கு உயிர் கொடுத்தவரை நினைப்பேன். இன்னைய வரைக்கும் எனக்கு பாதுகாப்பாக இருந்து என்னை நடத்துகிறவரை நினைப்பேன், என்னை போஷிக்கிறவரை நினைப்பேன் அப்படின்னு சொல்லி வலது கரத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. சொல்லுங்க. இதுவரையில் என்னை நடத்தினதற்கு எவ்வளவேனும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவேனும் நான் தகுதியும் அல்ல. வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆயுஷ்னால கூட்டி கொடுத்தீங்களே ஆராதனை, ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தீங்களே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எந்த நிலையில இருந்தாலும் என்ன கைவிடலையே. சொல்லுங்க. புல்லுன்ற இடத்துல வேற புள்ளைய கொண்டு வந்து வைக்கலையே, என்ன தானே புள்ளையா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இது தருதலையோ கெட்டதோ நட்டதோ அதை புள்ளையா வச்சிருக்கிறார்ல. சொல்லுங்க. குறைவுபட்டீங்களா? குறைவை நிறைவாக்கினார். கஷ்டப்பட்டீங்களா? கஷ்டத்தை நீக்கினார். எவ்வளோ வியாகுலத்தை சந்திச்சிங்க. சில பேர்லாம் வியாகுலப்பட்டா செத்து போயிடுவான், ஆனால் உன்னை சாகாமல் வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. எத்தனை முறை செத்து போகணுன்னு ஆசைப்பட்டேன், சொன்னார் நீ சாகாத, நீ வாழணும், ஏன்னா நீ வாழ்றது எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி வாழ்வை கொடுத்த வள்ளல் அவர் தானையா. வாழ்வு வேணாம் என்ற ஒரு அம்மா சொல்லுது, என் பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்து செத்து போகலான்னு நினச்சேன். ஆண்டவர் இரவு கனவுல என்ன சொன்னார், உன் பிள்ளைய கொண்டு தான் உன் சந்ததியை நிலப்படுத்துவேன், நீ இப்போ இருக்கிற நிலம் மாறணும்னா நான் சொல்கிறத வார்த்தையை மட்டும் கேளுன்னு சொன்னாரா. அந்த வார்த்தையை அந்த அம்மா கேட்டுச்சு. இன்னைக்கு பிள்ளைகளை கர்த்தர் அலங்காரமாக மாற்றிட்டாரு. சொல்லுங்க. அப்படியே கையை வைத்து சொல்லுங்க. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவேனும் நான் தகுதியும் அல்ல. எல்லாம் நீங்க தந்த வாழ்வுப்பா. சொல்லுங்க. மனதார சொல்லுங்க. நீங்க தந்த வாழ்வுப்பா, நீங்க கொடுத்த ஈவுப்பா. உலகத்தான் சொல்றான் கடவுள் போட்ட பிச்சையா இந்த வாழ்க்கைன்றான். நம்ம அந்த அளவுக்கு கூட போக மாட்டேன்றோமே. கொடுத்த தயவுக்காக நன்றி அப்பா, தேங்க்ஸ் பண்றோம்யா. கண்ணீரை தவிர இப்ப இன்னைக்கு என்ற வேற காணிக்கை இல்லை. வேற இருந்தா உனக்கு கட்டாயம் செலுத்துவேன். இன்னைக்கு என் கையில இருக்கிறத கொடுக்குறேன் ஆண்டவரே. என் கண்ணீரை படைக்கிறேன், என் மனசை படைக்கிறேன். நிச்சயமா நீங்க கொடுத்ததெல்லாம் எனக்கு சொந்தமாயிருச்சுன்னு நினைக்கல. நீங்க தான் என் சொந்தம், நீங்க தான் என் பங்கு. இதெல்லாம் என்ன வாழ வைக்க போறது இல்லை, என்ன நீங்க தான் வாழ வைக்க போறீங்க.
எனக்கு கிடைச்ச பொருள், உடமை, புள்ள, மனைவி, கணவன், இவங்க என்ன வாழ வைக்க போறதில்லை, நீங்க தான் என்ன வாழ வைக்க போறீங்க. அதனால உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன்பா, நான் மறக்க மாட்டேன். என் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் நீங்க கொடுத்தது, உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். மனசை அப்படி கொண்டு வாங்க, உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ அந்த டேங்க்ஸை பெருக்குங்களேன், ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மிராக்கிள். இன்னும் சொல்ல போனா ஆண்டவருடைய சிங்காசனத்தை குளிர வைக்கிறதே இந்த நன்றி அறிதல் தான். நோவா பாருங்க, யாருங்க சொல்லி கொடுத்தா? மனுஷன் மேலேருந்து அந்த அந்த பேழையிலேருந்து வெளியே வரான். மனுஷன் வெளியே வந்த உடனே சுத்தமானதில் கர்த்தருக்கு பலி செலுத்தினானா. நாங்கள் சுத்தமானது அசுத்தமானதுன்னு மிருகத்திலே அப்போ பிரிச்சுருக்காங்க. சுத்தமானதில் கர்த்தருக்கு பலி, ஜோடு ஜோடாக பலிச்ச, எவ்வேறு ஜோடு எடுத்து உள்ளார வச்சு சொன்னதில் ஜோடு ஜோடாக பலி செலுத்துறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அதை நுகர்ந்தார், அவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார், இனி மனிதனோடு நான் ஜலத்தினால் இந்த பூமியை அழிப்பதில்லைன்னு வாக்கு பண்ணேன். பார்த்தீங்களா, ஒரு நன்றி அறிதல் எவ்வளோ பெரிய உடன்படிக்கையை கொண்டு வந்துருச்சு பாருங்க. அப்படியே கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னத்தப்பா கொடுப்பேன்னு சொல்லாதீங்க, முதல்ல உள்ளத்தை கொடுங்க. உள்ளத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறத கொடுக்க முடியும், பாக்கெட்டில் இருக்கிறத கொடுக்க முடியும், மனசில் இருக்கிறத கொடுக்க முடியும். உள்ளத்தை கொடுக்காதனால தானே எதையும் கொடுக்க மாட்டேன்றோம். ஹல்லேலூயா. அந்த வாழ்வு அவர் தந்த ஈவு. சொல்லுங்க, இந்த வாழ்வு அவர் தந்த ஈவு. பாடி ஆஃப் கிரைஸ்ட் அவருடைய ஈவு, ஃபேமிலி அவருடைய ஈவு, சில்ட்ரன்ஸ் அவருடைய ஈவு, எல்லாமே அவர் கொடுத்தது. இன்னைக்கு என்கிட்ட இருக்க மணி, என்கிட்ட இருக்க ஜுவல்ஸ், என்கிட்ட இருக்க பொருள், உடைமைகள் எல்லாம் அவர் கொடுத்தது. தானாக வரல, என் உழைப்புனால அது வரல. எவ்வளோ பேர் உழைக்கிறான், உழைச்ச எத்தனை பேர் நல்லா இருக்கிறான் சொல்லுங்க. நீங்கள் கொடுத்ததுப்பா, நீங்கள் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி. உங்களை உயர்த்துறோம், உங்கள் பரிசுத்த நாமத்தை உயர்த்துறோம், தேங்க்ஸ் பண்ணுறோம். மந்திரமாக நினச்சி தேங்க்ஸ் பண்ணல, உள்ளத்தின் ஆழத்திலேருந்து தேங்க்ஸ் பண்ணுறோம். இதை சொன்னால் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தாங்கன்ற ஃபார்முலாவுக்காக தேங்க்ஸ் பண்ணல. அப்பா, உங்களை காட்டில் எங்களுக்கு எதுவுமே பெருசு இல்லை ஆண்டவரே. தேங்க்ஸ் பண்ணுறோம்ப்பா, தேங்க்ஸ் பண்ணுறோம். அப்படியே தேங்க்ஸ் பண்ணுங்க, அப்படியே நன்றி செலுத்துங்க. போகும்போது பாடிக்கிட்டே போங்க, நிற்கும் போது பாடுங்க, உட்காரும்போது பாடுங்க. ஹல்லேலூயா. பாடுங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லைப்பா, வார்த்தை போதாது. நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை. எதை சொல்லி நன்றி சொல்லுவேன்? உணவு தந்தி, உடை தந்தி, உறைவிட தந்தி, படிப்பு தந்தி, புள்ள தந்தி, குடும்பம் தந்தி சொல்றது போதாது ஆண்டவரே, போதாது போதாது. அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த வருகிற நாட்களில் நன்றி எறிதலோடு எங்கள் ஜெபங்கள், துதிகள் எல்லாம் எழும்ப உதவி செய்யும். இந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளுங்க, தீமைக்கு விலக்கி ரட்சிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரி மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்பும் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you. Praise God. காலண்டர் வாங்காத போது